ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய மகாநதி செட்டு பயங்கர வீக்கா செட் வந்து செம்ம ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. சீரியல் வந்து பயங்கர ஹாட் சீனாக போயிருந்தாலும் ஃபேன்ஸோட மைண்ட் எல்லாமே ஒரு பக்கம் ஹார்ட்டாக ஏன் இப்படி வச்சு செய்கிறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய செட்டில் வந்து அந்த ஷூட் அப் இருக்குது இல்லைங்களா. ஸோ வேறு லெவலில் வந்து விஜய் டெலிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்பு. ஸோ வேறு பாட்டி முதல் அந்த எல்லாருமே எண்ட் டு எண்ட் வரைக்கும் இருக்கிற கேரக்டர், அதாவது சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஷூட் அப் போயிட்டுருக்கிறது சாரதாம்மா வீட்டில் தான். ஸோ அந்த அம்மா வீட்டில் வந்து நம்மளுடைய இப்போ விஜயோட பாட்டி, விஜயோட சித்தி எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க. அப்புறம் காவேரி ஓல் ஃபேமிலியாக எல்லாமே அங்கே இருக்காங்க. நிவின் எல்லாமே இருக்காங்க. இதில் யமுனா மட்டும் மிஸ்ஸிங்கு. பட் அவங்களும் வந்து ஜாயின் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் விஜயோட அந்த கேம் ஷோவில் அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் அவங்க என்ட்ரி வரும்போது அது ஒரு காஸ்டியூமில் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே 2 வெரைட்டிஸாக வந்து கொடுத்துருக்காரு டேரக்டர். இன்னமும் சூப்பராக பண்ணுற காவேரி, இதோ வரமா உனக்கு டைலாக் இருக்குது ஹெவியாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பங்கமாக கலாய்ச்சி பக்கமாக டைலாக் கொடுத்து ஒரு அழுகிற சீனு எல்லாமே வந்து வச்சு பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே வந்து கோஆர்டினேஷனில் வந்து பயங்கரம். இவர் டைலாக் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்க எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாமே பயங்கர ரெடி ஆகிடுவாங்க. நம்மளுடைய பிரவீன் பெனட் சார் வந்து நின்று செஞ்சால் அது அந்த கோயின்சிடென்ட் வந்து வேறு லெவலில் வந்து சீன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அவர் வராத சீன் தான் வந்து நம்மளுக்கு கண்டினியூ மிஸ் ஆகுறது வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டப் வந்து செம்மையாக வந்து என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீன் வந்து என்ஜாய்மெண்ட் சீன் பண்ணால் இன்னும் என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக ஆர்ட் சீன் தான். அந்த ஆர்ட் சீனில் எவ்வளோ எல்லாருமே ஒருத்தர் கலாய்ச்சிக்கின்னு அந்த சீனையே எவ்வளோ வந்து எனர்ஜெட்டிக்காக வைப்பாக வச்சு பண்ண முடியுமோ அவங்க வச்சு பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அந்தளுடைய சோகமாக இருக்கிறத வந்து அவங்கக்குள்ளே எடுத்துக்காமல் அந்த கேரக்டரில் வந்து அந்த லிமிட்டை எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய மேடம் டைலாக் படிச்சுட்டு ஒரு சோகமான சீன் தான், பட் ஆர்ட் சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு சில சீனில் வந்து அழுகே வருது எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுடைய ஹீரோனி காவேரி வந்து பண்ணியிருப்பாங்க. கங்கா ஷூட்டில் இருக்கும்போது கேமரா எடுத்துகிட்டு கமல் பண்ண சிரிப்பு வருது, அடைய கம்முன்னு போக நம்ம டேரக்டரும் அப்படி தான். ஸோ இதெல்லாம் தரமாக வந்திருக்குப்பா டைலாக்கு அப்படின்ற மாதிரி தான் சீன். நிவின் குமரன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பயங்கர ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் இருக்கிறாரு. எல்லாரையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக தான் வச்சுக்கிறாரு செட்டில். ஸோ அவர் வந்து விடாமல் நம்மளுடைய ஹீரோ யாருன்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம ஹீரோ தாங்க விஜய். அவர் சைலண்ட்டாக இருக்கிற செட்டில் அவர் கொடுத்த வேலையை அவர் வந்து பார்த்துட்டு அவர் சைலண்ட்டாக இருக்கிறாரு. பாட்டிமாலும் காவேரி கூட சண்டை போடும்போது அந்த வைப் இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு அவங்க கலகலன்னு சிரித்து பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணிடுறாங்க. பட் நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓவரன் கார்னேஷன் வந்தது. நம்மளுடைய விஜயை பார்த்தாச்சு, அவர் டப் லேப்டாப் அப்படின்றாரு. அவர் முடிச்சோடனே நம்மளுக்கு குமார் அதே வைப் தான், டப் லேப்டாப்னு சொல்லிட்டு நம்மளுடைய வடிவேல் பண்ணுற மாதிரி காமெடியை செஞ்சு 2 பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது தாங்க ஒவ்வொரு மூமெண்ட் எல்லாமே தான். ஸோ அசப்னா நமக்கு கிடைச்ச வீடியோத்தில் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்து க்யூட்டான அந்த இது பார்த்து அசப்னா இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து. சரிங்க, நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.